ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்ட் லைஃப்ல நான் நிறையா விஷயங்கள் வந்துட்டு அதாவது கடந்து போன வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் வந்து தவற விட்டுட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்குலாம் வந்து கோமாளி மாதிரி தெரியுதா? இந்த தடவை நான் கோமாளி மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் நம்மள அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள வந்து மாற்றிப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இதில் 2 ஹீரோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக் வேலை கூட கொஞ்சம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி மெக்கானிக் வேலை பார்ப்பாங்க. இன்டர்வியூ அந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணுறதும் அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து அந்த பைக் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. எத்தனை தடவை தான் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, வேணும்னே ஏதாவது இது பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட அதை பழகிறதுக்காகவே அந்த மாதிரிலாம் அதை வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினை சரி பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் மைண்டில் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் சிலது இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு அவரை நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆஃபீஸ் வருவாங்க. ஆஃபீஸில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு உள்ளவங்கள்ட்ட வந்து நேற்று அவங்க பைக் சரி பண்ணி கொடுத்தாங்களா, அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ ஹீரோயினை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் தான் அந்த இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஆள் இருக்காருல்ல, அது அவரை வந்து செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஸோ ஹீரோயின் அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறது அதுக்கு விருப்பமே கிடையாது. உடனே அதை என்ன பண்ணும், ஹீரோயின் வந்ததும் வராதுமா அவங்கள்ட்ட ஏகப்பட்ட மாதிரி பேசி அவங்கள வந்து வெளியேற்றுற மாதிரி பேசி, இந்த இன்டர்வியூ நீ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த இன்டர்வியூ நான் தான் எடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு ஹீரோனுக்கு சரியான கடுப்பாக இருக்கும். 2 பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் பண்ணும்போது அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட்டாக தான் ஆஃபீஸில் இருக்கவங்க பேசுவாங்க. உனக்கு சரியான கோவம் வந்துட்டே இருக்கும். பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து தான் வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வருவார். வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அப்படியே அவர்கிட்ட பேச உடனே அவர் என்ன கேட்பாரு, என்ன இன்னைக்கு ஏதாவது வருத்தம் பட்டியா, எனக்கு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, அழுதியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி கேட்பாரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ஐஷேடோ போடலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற டைம் வரும். அந்த டைமுக்கு வந்து இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோயின் வரும். ஏன்னா அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண் இருக்கு. ஸோ ஹீரோன் வந்து இன்டர்வியூ எடுக்க வருவான்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக இருக்கும்போது பார்த்தா அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் இப்போ இன்டர்வியூ எடுக்க போகும். இது போன உடனே இப்போ அந்த ஹீரோனை கேட்பாரு, நீ எதுக்கு வந்திருக்க, நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவள் வந்துட்டு வேற வேலையாக போயிட்டா, நான் தான் உன்னை இன்டர்வியூ எடுக்குன்னு சொல்லும்போது, என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் யார் அப்பாயின்ட் பண்ணணும், அவங்கள தானே வரணும், நீ எப்படி அதை மாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ கொடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி அவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். இப்போ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் படிச்சு அந்த பொண்ணு 2 பேருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா இது, ஹீரோயினை அவன் தேடிட்டு இருக்கான், நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் ஹீரோயின் கிட்டேயே அவன் போறானா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிப்பாங்க. இப்போ ஹீரோயினை வந்துட்டு இவர் தேடி வருவார். அவங்களோட பிளேஸ் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து பார்ப்பாரு. எங்கே போனா இவ, எப்படி வெளியே போனானே தெரியல, எதுக்கு சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தேடிட்டே இருப்பாரு. இங்கே இதுங்க 2த்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்னது இது, நம்மலாம் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், அவன் அவளையே தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பேச போறோம், அவர் நம்ம கிட்ட பேசாம அவர் இன்னொருத்தவங்களை தேடி போனா டக்குன்னு என்ன பேசுவோம், இவ வந்துட்டு மோசமானவ, அந்த பொண்ணு அதாவது ஹீரோயின் இருக்கால அவ ரொம்ப மோசமானவ, ஒருத்தனை கூட விட மாட்டேங்கிறா, எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா, அதனால தான் அதாவது இவங்க போய் யாரையாவது பேசணும் பழகணும்னு நினைக்கும் போது அது தப்பு இல்லை, அது வந்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு அவங்க மேலே தப்பு சொல்லி அவங்க வந்துட்டு இவளை மயக்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் மயக்கிடுறா, எல்லாருமே அவளை தான் கேட்குறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி கதை கட்டிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பாட்டுக்கு ஹீரோயின் இருக்க பக்கமாக வருவார். ஹீரோயின் ஒரு பார்த்தோன்னே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வந்து உட்காந்துருவாங்க. காரில் ஏறி உட்காந்த உடனே அவங்களுக்காக ஒரு கீச்செயின் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருப்பாரு. இது எதுக்குன்னு கேட்கும்போது இது உனக்காகவே நான் பண்ணது அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. சரி ஓகேன்னு சொல்லவும் டின்னருக்கு வரையான்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இறங்கி போயிடுவாங்க. ஏன் இவ இப்படியே இருக்கா, கொஞ்சம் கூட சிரிச்சு பேச மாட்டாள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து கால் பண்ணுவார். இப்போ இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ ஹீரோனை பற்றி இவர் பேசுவார். இந்த மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, எப்போவுமே இப்படி தான் இருக்கா, சிரிச்சு பேச மாட்டேங்கிற அவ்வளோ மாட்டேன், ஆனால் அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. ஓ அப்படியே யார் அது பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, நீ வரவே இல்லை, இங்கே வரும்போது உனக்கே நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி இவரும் சொல்வார். அதோட இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு ஹீரோ இருக்கா, அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வந்து 50 மில்லியன் கிட்ட தேவைப்படுத்தணும்னு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க இப்போ வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ போன உடனே அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் கூட இது பண்ண மாட்டாங்க. 2 பேரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஹீரோயின் போன உடனே பில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது என்ன பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த பில் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பேமெண்ட் பில்லு இதெல்லாம் இருக்குல்ல, மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, அதனால் அதுக்கான பில்லு நம்ம 2 பேரும் வந்துட்டு அவங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் தான் இந்த பில்லெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு நீ வந்து இன்னும் எந்த ஷேருமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. உனக்கு 1 மில்லியன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு.
உடனே ஹீரோயின் அமௌண்ட்டுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். சரியாகவே ஹீரோயின் கிட்ட பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போய் தூங்க போயிடுவாங்க. உள்ள எந்த ஒரு அநியோன்யம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து திரும்ப ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க இந்த மாதிரி கல்யாண லைஃப் எதுவுமே அவங்களுக்கு நிம்மதியாக இல்லை. அவங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துலையே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே கிளம்பும் போது எல்லாருக்கும் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்படி வந்து பிக்கப் பண்ணிட்டு வராங்கல்ல. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து யாருமே அப்படி வரமாட்டாங்க. ஸோ மற்றவங்களும் உடனே கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஒரு கார் வந்து நிற்கும். அந்த காரில் வந்து பார்த்தா இப்போ மெயினான ஹீரோ வந்து இறங்குவார். இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஹீரோனை தப்பாக பேசுகிறாங்கல்ல, அந்த பொண்ணுங்க வந்துட்டு அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. அவர் நேராக வந்தவர் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவங்கள கையை பிடிச்சி கூப்பிடுவார். இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாத அப்பெல்லாம் யோசிக்கும் போது அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா வந்துட்டு இவனோட ஹஸ்பண்ட் வந்து இவனா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். ஹீரோயின் பார்ப்பாங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்லா ரிச்சாக இருக்கான், இவன் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கூப்பிட வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுமே புரியாது. இப்போ அவர் கூப்பிட்றாரு அப்படின்னாலும் ஹீரோயினும் காரில் ஏறி அவங்க படுக்க போயிடுவாங்க. பின்னாடி பேசுகிறவங்க அங்கே ரெண்டு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. காரில் ஏறி உட்காந்துப்பாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாரு. அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது யாருக்குன்னு கேட்பாங்க. உனக்கு தான் சொல்வார். அதில் வந்து ஒரு பெண்ணு தான் வச்சிருப்பாரு. அது வந்து 200,000 உள்ள அந்த ரேட் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு பெண்ணாக இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்வார், இல்லை இது உனக்காகவே நான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கொடுப்பாரா. அவங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கும். அதை வச்சுட்டு இருப்பாங்க. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் சரியான டைம்னு நினைக்கிறேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், அது மாதிரி குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ வேகமாவான்னு கேட்கும்போது இதுவே நான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அவர் இப்படி ரொமான்ஸாக பேசுறது அவர் பண்ணுற எல்லாமே வந்து ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஓகே நான் உன்னை நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவாங்க. போயிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஒருத்தரோட இருக்கல்ல, கல்யாண லைஃப்ல இருந்துட்டு இருக்கல்ல, இப்போ ஹீரோயின் கூட அவர்கிட்ட வந்து காசெல்லாம் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி மற்ற செலவுக்குலாம் நீ எப்போ ஷேர் கொடுக்க போறேன், அவர் கூட அனுப்பிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார்ல, அவரை பற்றி இப்போ சொல்லுவாங்களா. அப்போ இவர் என்ன கேட்பாரு, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு கிடையாது, அவங்க கூட நான் கல்யாணம் பண்ணி வாழ்ற லைஃப் வந்துட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் தான், அவங்களுக்குள்ள தான் அது ஒரு சகஜம் தானே, ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணிப்பாங்க, கொஞ்ச நாளில் வந்துட்டு பிரிஞ்சிருவாங்களா, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் அது. எனக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. எது இப்போ இதை எதுக்காக பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்போ எதுக்கு நீ பெருசாக நினைக்கிற, அதை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க ரெண்டு பேருமே நேராக வந்து இப்போ கல்யாணம் பண்ண தான் போவாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வரும்போது ஹீரோ வந்து இப்போ என்ன கேட்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த செகண்ட் ஹீரோவாக ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணுவார், இதை பார்த்துருவாரு. பார்த்த உடனே ஹீரோயின் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருக்காருல, ஒரு ஃபேக் மேரேஜாக பண்ணியிருக்காருல, அவர் இதுக்கு இடையில என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயின் வந்துட்டு அவளை வந்து காண்டாக்ட் பண்ணவே முடியல, அவள் எங்கே இருக்கான்னு பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ அவர் என்ன பண்ணுவாருன்னா பார்த்துருவாரு. ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க வந்து ஹீரோ கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்களா, உடனே வேகமாக அவர் இருக்காருல ஹீரோயின் ஃபேக் மேரேஜ் ஒருத்தர் பண்ணாங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி என்னடா இது உன் ஒய்ஃப், உன்னோட ஃபேக் மேரேஜ் அந்த ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு நீ எங்கன்னு தேட சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவள் வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, நீ போய் சொல்லாத, நீ நடிக்காத அப்படி இப்படின்னு சொல்வார். இல்லை நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்புறேன், இல்லை நீ வீடியோ காலே வா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை போட்டுருவாரு. வீடியோ காலை போட்டு ஹீரோயின் வந்து வேற யாரு கூட போயிட்டு இருக்கா அப்படின்னா நீ உடனே போய் அவகிட்ட நின்று பேசு அப்படின்னு சொல்லுவோம். வேகமாக வருவார். இதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்க ரெண்டு பேர் இப்போ செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அவங்க இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் நாங்கள் மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை வந்துட்டு அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருக்காருல, அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைவார். உடனே இப்போ கூட போய் நின்றுட்டு அப்படியே ஹாய் அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிற மாதிரி பேசிட்டு ஃபோனில் லைனில் அவரை வச்சுக்கிட்டு, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் ஃபேக் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரை லைனில் வச்சுக்கிட்டு இவர் வந்து பேசுவார். இருக்காங்களா அங்கே தான் அந்த வீட்டுக்கு தான் ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பாங்க. இங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், அவர் லைனில் வச்சுட்டு கொண்டாரு பேசிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் லைனில் இருக்க தெரிஞ்சவொன்னே இந்த ஹீரோ கேட்பாரா, உடனே காலை கட் பண்ணிடுவார். இப்போ என்ன பண்ணுவார், இவர் வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற பேரில் நான் உங்களோட வரேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோனும் ஓகே சொல்லிடுவாங்க. உடனே இவங்கெல்லாம் 3 பேருமே கிளம்பி இப்போ ஹீரோனோட வீட்டுக்கே வந்துடுவாங்க. வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ இருக்காரில் அவர் சேஞ்ச் பண்ணுவார். உடனே ஹீரோன் கண்ணை முடிப்பாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அந்த நைட் ட்ரெஸ் இருக்குல்ல அவர் ஹீரோ போட்டுப்பார். இப்போ கரெக்டாக இவர் வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பெட்ஷீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிப்பாங்க. ஏன்னா இவரோட ஃப்ரெண்டை தானே அவங்க வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ண விஷயம் வந்து இவர் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ வந்து மறைவாகவே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க. அது ஹீரோவுக்கும் தெரியுறதுனால இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு அப்படியே சமாளிப்பார். இவர் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இவர் நினச்சிட்டு பாருன்னா என்ன பெட்ரூமில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் மட்டும் தான் இருக்கேன்ற மாதிரி அந்த ஹீரோ வந்து சமாளிச்சுட்டே இருப்பார். அதோட அவர் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹீரோக்கு அவருக்கு கால் பண்ணி சொல்வார், இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு பெட்ரூமில் இருக்காங்கன்னு ஏதாவது உளறிட்டே இருக்காத, அவள் எங்கே இருக்கா, அதுக்கப்புறம் அவள் எங்கே பார்த்தா என்ன
என்ன இதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார், இப்போ இந்த ஃபேக் ஹஸ்பண்டாக இருக்கால அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு வந்து ஹீரோன் வந்து ஃபோன் எடுக்கல அப்படின்ன உடனே அவங்க மேலே ஏதோ அக்கறை வந்த மாதிரி ஆகிடுங்க. எதுக்காக அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, எதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறா, ஒரு மெசேஜ் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்டது தோண ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பார். இப்போ ஹீரோனும் இங்கே என்ன பண்ணுவாங்க, அவரை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு ஃப்ரெண்டை அவர் சமாளிச்சு ஒரு வழியாக. அவர் சொன்னாலும் இவர் வந்து நம்ப மாட்டார். அந்த அளவுக்கு வந்துட்டு அவள் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி இவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இவரும் நான் உனக்கு ஏதாவது ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இவரை வெளியே அனுப்பி விட்டார் ஹீரோ. போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேக் ஹஸ்பண்ட் இருக்கா அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து ஒருவேளை அவள் வீட்டில் இவன் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவள் வீட்டில் இருந்தா அப்படின்னா வந்துட்டு பெட்ரூமில் கேமரா வச்சிருக்காரு. அப்போ ஹீரோன் அங்கே தானே இருக்கா, அவ்வளோ அப்போ நம்ம பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கேமரா ஃபோன்லேயே கேமரா பார்க்க முடியும் இல்லையா, அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாரு. காரில் அவர் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அதோட அவர் என்ன சொல்வார், இது லீகல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது லீகலாம். அதனால வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த கேமரா வழியை பார்த்தோன்னே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்தலான்னு பார்ப்பாரு. இதை வந்துட்டு அவர் நினைச்சு பார்க்குற மாதிரி, அதாவது அவர் அதாவது கேமரா அவர் வச்சிருக்காருல, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவன் பார்த்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து நினச்சி பார்ப்பாங்க. உடனே வந்துட்டு கேமரா இருக்குது பெட்ரூமில், நான் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஹாலுக்கு போயிடுவாங்க. அங்கே சோஃபாவில் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிப்பார். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ தானே வந்து இது லீகல்னு சொன்ன, ஸோ அப்போ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. படிக்கிற காலத்தில் ஹீரோயின் மேலே நிறைய பழிகளை போட்டிருப்பாங்க. அவள் வந்து ஒரு திருடி, அவள் வந்துட்டு இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன் சொல்லும்போது ஹீரோ தான் அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்திருப்பாரு. அப்பத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஸோ இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்பில் தான் வந்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேக் லைஃப் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஹீரோட யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை விஷயமா அதை வெளியே போவாங்க. ஆனால் அந்த ஃபேக் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவருக்கு தான் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்குது. ஸோ அவர் ஏதாவது ஹீரோனை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். அவர் டின்னர் கூப்பிட்றதும் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இப்படி தான் இருப்பார். அப்போ ஹீரோயின் திரும்ப வெளியே போகும்போது அவர் பார்த்துருவாரு. இதுக்கப்புறம் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுப்பாரு. அது பார்த்தா ஒரு டவலாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு இந்த டவலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இதாக கொடுக்குறாரு. ஹீரோனோடய பார்ப்பாங்க, இவனுங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த பிளான் என்னன்னு கேட்கும்போது டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் கூட போவாங்க. டின்னர் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரூம் புக் பண்ணிடுவார். ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போவாங்க. அங்கே போனோன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த டவலை வச்சுக்கோ நம்ம வரேன்னு சொல்லிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக கார் பார்க்கிங் இறங்கி அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக தாங்காது, இவர் ஒரு வழியாக வந்து அவர் நம்ம கூட வந்துட்டா இப்போ நம்ம ஜாலியாக தான் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை வந்து அப்படியே ஷோல்டரில் அப்படி போட்டுக்கிட்டோம் அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அங்கே வெயிட்டர் இருக்கார்ல, ஹீரோ நீங்கள் இல்லவே இல்லை அவள் கிளம்பி போயிட்டேன்னு சொல்லும்போது இவ எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவர் வேற கோவப்பட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்து எதுக்காக நீ வீட்டுக்குலாம் வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கோவப்படுவாங்க. உடனே அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசும்போது ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அவங்க வந்து ஹீரோனை அடிக்க வரும்போது இப்போ ஹீரோனுக்கு வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுட்டே இருக்கும்போது இவ்வளோ பணக்காராக வந்து உனக்கோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஹீரோன் இங்கே இருக்கிறது வந்துட்டு அந்த அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, ஹீரோனை கூட்டிகிட்டு போனார்ல, அவர் வந்துருவார். அவர் வந்தோட பார்த்தோன்னா ஹீரோயின் அவருக்கு பிடிச்சதுனால ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் இருப்பார். கூட இருக்கவங்கள்ட்ட வந்து இப்போ நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா போலீஸ் கால் பண்ணிவிடுவேன்ற மாதிரி அவரும் சொல்லவும் இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலே கல்யாணம் அடிச்சா நல்லா தெரியல. ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதில் அவங்க கூட வந்து அவன் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஹீரோனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம அவ கூட டைம் ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி இவரோட எண்ணமாக சுற்றிட்டு இருப்பாரு. அதோட இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஆஃபீஸ் வரலாம் நினைக்கும் போது அவங்க ஃபேக் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் அங்கே வந்துருவார். வந்தவர் என்ன சொல்வார், நீ என்ன ஆஃபீஸ்க்கே வரதில்லை, இப்போ கொஞ்ச நாள் நீ வீட்டுக்கும் வரதில்லை, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார். இவங்க கோவப்படுவாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே கான்டாக்டே கிடையாது, நீ திரும்ப வந்து ஏதாவது பெருசாக உரிமை எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து திட்டி விட்டுருவாங்களா. அவருக்கு இப்போ இது ஒரு மாதிரி இருக்கும். உடனே இப்போ அவரு கிளம்பி போயிடுவார். இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ யார் இல்லை அந்த நேரம் பார்த்து அவர் என்ன கேட்பாரா, நீ ரைட் எனக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு கூட வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு அங்கே கிளம்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து திட்டி விட்டுருவாங்க. இவ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் கூட்டு போகும்போது இப்படி பண்ணுறா, இவ எதுக்காக இப்படி வந்து டர்ட்டி கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு தோணும். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு போட்டியாக வந்து ஹீரோ இருக்காரு, அவரோட ஃபேக் ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த ஃபேக் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, இவங்க மூணு பேருமே ஹீரோனுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கோவமாக வரும். என்னடா இது ஒவ்வொருத்தரும் அழகாக இருக்கான், ஒவ்வொரு அழகானவன்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்டேயே வந்துட்டு போய் பேசுகிறாங்க, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்லையும் ஏகப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் இன்னும் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார், அவருக்கும் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணா இருக்கும். அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின் கிட்ட
கிட்ட அப்படியே அவங்கள வந்து ட்ரை பண்ணுற மாதிரியே பேசி பழகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அது கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனோட மைண்டில் என்னென்னா வந்துட்டு எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஓகே சொல்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டு கடைசி இடத்துல காலவாரி விட்டுருவாங்க. அப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ அங்கே அவங்கள தனியாக கொண்டு போய் இவங்க அவங்களோட 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினைப்பாருன்னா, இன்றைக்கி தான் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டுகிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் சம்மதிச்சிருக்கா, இன்றைக்கி வந்து அவரை நம்ம அப்படி சந்தோஷமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாதிரி பிளான் பண்ணுவார். இதோட 6 பேக்லாம் தெரியுற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து அப்படியே நிற்கணும் அப்படி இப்படி நினச்சிட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்கிட்ட ஏன் நீ அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு ஒன்று அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்குன்ற மாதிரி கதையிலப்பார். சரியான கோவமாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. சரி ஓகே நான் இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், வேகமாக போய் ரெடி ஆகிடுவார். ரெடியாகி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது 6 பேக் தெரியிற மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டவல் மாதிரி தான் வருது. அந்த டவலை போட்டுட்டு நடுவில் 6 பேக் தெரியிற மாதிரி ஓப்பனாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இப்போ மூஞ்சை மறைக்கிற மாதிரி கண்ணை மறைச்சு பாருன்னா சர்ப்ரைஸாக அவங்க ஹீரோனை வந்து பார்க்கும்போது அப்படியே அசந்து போயிடணுமா. அதனால இவர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பார். இந்த இடத்துல இவர் இருக்காருன்ற விஷயத்தை வந்து ஹீரோன் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கெலாம் போட்டுவிட்டுருவாங்க. அந்த ஃபேக் ஹஸ்பண்டு, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த வெள்ளி பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு 3 பேருக்கு இப்போ கால் பண்ணி ஹீரோயின் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீ தேடிட்டு இருக்கான் வந்து அங்கே தான் இருக்கான், ரூமில் தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ 3 பேருமே இங்கே வந்துருவாங்க. போது தான் தெரியும் இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் தான் இப்போ வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலாக படுத்துட்டு ஹீரோயின்ட்ட பேசும்போது பார்த்தா அவங்க 3 பேரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்றவோட இவருக்கு ஒரு மாதிரி என்னடா இது அவளை எதிர்பார்த்தா இவனுங்களாம் வந்து நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ அங்கே அந்த ப்ரெக்னன்ஸ்க்காக வந்துட்டு அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் அந்த ஊதுபத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அந்த கூட வந்திருக்கல வெள்ளி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு கண்ணா இருக்கும். அதாவது எல்லாரையும் ட்ரை பண்ணுறது, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள ஓகே பண்ணிக்கிறதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு என்ன பண்ண, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது. அது என்ன பண்ணும், இவரோட 6 பேக்லாம் பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் மயங்கி போயிடும். டக்குன்னு வந்து இவர் மேலே அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி விழுந்து அப்படியே எனக்கு மயக்க வருதுன்னு பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும். உடனே இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த ஃபேக் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர்கிட்ட என்ன சொல்வார், இவளை முதல் தூக்கு, இவ என்ன வந்து என் மேலே விழுந்துட்டு இருக்கா, இவளை முதல் எழுப்பு, என் ஹீரோன் வர நேரம் அவரை பற்றி என்ன நினைப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் என்ன சொல்வார், நான் வந்து அவளெல்லாம் டச் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நடந்தது ஃபேக் மேரேஜ், 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அவளெல்லாம் நான் டச் பண்ணி தூக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவருன்னு கேட்பாரு, இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பார். அவரோட ஃப்ரெண்டு இருக்காரா, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, இவரோட அப்படி அவங்களா மயக்கமான பேருக்கு தான் மயக்கம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் முதுகை இப்படி தடவுறதும் அப்படி தடவுறதும் அவங்க ரொமான்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இவருக்கா என்ன பண்ணுறதே தெரியாது. இவங்க 3 பேரையும் கோர்த்துட்டு ஹீரோ நைஸாக வெளியே வந்துருவாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்களா, அப்போ தான் ஹீரோ இருக்கார்ல, அவர் காரை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இருப்பார். ஹீரோனை பார்த்தோன்னா ஹீரோயின் போய் அவர் காரில் ஏறிப்பாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு பிரேஸ்லெட் ஒன்று கொடுப்பாரு. இந்த பிரேஸ்லெட் வந்து நான் உடஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோன் வந்து படிக்கிற காலத்தில் வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை ரொம்ப பிரியமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் வந்து உடஞ்சு போயிருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை அப்போவே பத்திரமா எடுத்து வச்சு அதை இப்போ வந்து சரி பண்ணி பத்திரமா வச்சிருப்பாரு ஹீரோனுக்கு கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவார், அந்த படிக்கிற காலத்தில் ஹீரோன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்பத்துலேருந்தே ஒன்று நான் வந்து இது உனக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சேன், நான் இப்போ தான் உனக்கு அது முடிஞ்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவோம். இப்போ ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு வந்து இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அந்யோன்யம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க ரொமான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி கொண்டாடுவாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு ஹீரோயினும் வருவாங்க. இப்போ ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க அழகாக இருக்க எல்லா பசங்க, ஒரு 4-5 பசங்க ஹீரோயின் பின்னாடி சுற்றுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹீரோயினுக்கு பிடிச்சது வந்து ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, ஹீரோக்கும் ஹீரோனை தான் பிடிச்சிருக்கு. இது இல்லாமல் மற்றவங்கலாம் ஹீரோயினை வந்து அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களும் ஓப்பனாக சொல்லாமல் அவங்கள சுற்ற விட்டுக்கிட்டே அவங்களுக்கு ஓகே சொல்கிற மாதிரி அப்படியே சுற்றிட்டே இருக்கறனால அவங்களும் அப்படியே பழகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆஃபீஸில் இருக்க மற்றவங்களாம் வந்துட்டு ஹீரோயின் மேலே சரியான கோவப்படுவாங்க. அவங்கள போய் தப்பு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பார்ட்டிலே அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ ஹீரோ தான் வந்து அவங்களுக்காக இது பண்ணிவிட்டு அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு அதுக்கப்புறம் அவரை தனியாக கூட்டு வந்து ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பார்ட்டியில் அவங்க பாட்டுக்கு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா அந்த 3 பொண்ணுங்க, அந்த 3 பொண்ணுங்களும் என்ன பண்ணும், ஒருத்தர் வந்து அந்த ஃபேக் ஹஸ்பண்டை, ஒருத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டை, இன்னொரு பொண்ணு வந்துட்டு அந்த ரூமில் ஒருத்தர் தங்கியிருந்தாரில் அவரை போட்டு அப்படியே மயக்க வர மாதிரி ஹக் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த 3 பேருமே வந்து 3 பேரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு கிடச்சா ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க 3 பேருமே அவங்க ஹீரோயின் கிட்ட தான் சுற்றி வந்துட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து ஹீரோனை வெறுக்கணும் அப்படின்னா வந்து இதே பார்ட்டியில் வந்து அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஹீரோனுக்கே தெரியாது
தெரியாமல் அவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே அதில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி அவங்க நினைப்பாங்க இது ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனாலும் வந்துட்டு அங்கே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உண்மையிலேயே இப்போ வந்துட்டு அந்த மாதிரி முடிஞ்சிடும். இப்போ இவங்கெல்லாம் பிளான் பண்ணி இப்போ அவரை வந்து ரூம்குள்ளே வச்சு பூட்டியாச்சு. இப்போ எல்லாரையும் கூட்டு வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முத கொண்டு கூட்டிகிட்டு வரலாம் நினைப்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே இவர் நின்றுட்டு இருக்கானே இந்த இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கட்லுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பெட்டில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் அவரும் ஹீரோ அந்த ஃபேக் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருக்கால இவங்க 2 பேரும் அந்த கட்டில் ஒன்றா படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்கள லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மாறி மாறி ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ண பிளான் தான் இது. இவனுங்க வந்து இதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் ஹீரோன் மேலே இன்னும் கோவம் வந்துடும். திரும்பவும் ஹீரோன் அங்கேருந்து ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுவார். அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு திரும்ப தனியாக சுற்றும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுங்க வேணும்னு ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணுவாங்க. அந்த டைம் அவங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி அவங்க நடக்கும் போது காலை அதில் அமுத்தி வச்சிருப்பாங்களா அதில் தவறு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதில் வந்து விழுந்துருவாங்க. விழுந்த உடனே இப்போ எல்லாரும் 3 பேரும் ஒரு மாதிரி ஓடி ஓடி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதை வந்து மற்ற அந்த 3 பேரும் பார்த்துட்டாங்க. அவங்கள ஹீரோனை காப்பாற்ற வேகமாக வருவாங்க. ஆனால் யாரும் தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோனை காப்பாற்ற தயங்குவாங்க. அவர் குதிச்சு ஹீரோனை அப்படியே அழகா தூக்கிட்டு வந்துருவார். அவரோட கோட்டை கழட்டி ஹீரோன் கிட்ட போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஏகப்பட்ட பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் எல்லாரையும் வார்ன் பண்ணிவிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. ஹீரோனுக்கு இன்னும் ஹீரோவை பிடிச்சிட்டே இருக்கும். என்னதான் நம்மளை உண்மையாக யாராவது நேசிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தான் முன்னாடி வருவாங்க. மற்றவங்களாம் வந்துட்டு அந்த டைம் கிடைக்கும் போது டைம் பாஸுக்கு தானே பழகுவாங்க. அந்த ஹீரோன் வந்துட்டு இத்தனை ஆம்பளைங்க தன்கிட்ட பழகுறான், தன்கிட்ட வந்து தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தன்னை யார் நேசிக்கிறா அப்படின்னா ஹீரோ தான் நேசிக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வீட்டுக்கு கூட்டு வந்துருவார். ஹீரோனை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அவர் ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோனை தூக்கி ஒரு டேபிளில் உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோனுக்கு அந்த அவங்க மேலே உள்ள கோவத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஹீரோன் வந்துட்டு இப்படி அவனுக்கும் இப்போ காப்பாற்றுன அவரும் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியல. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு போஸ்ட் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கும் அவனுக்குள்ள ஏதோ இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுவோம். இது பெரிய பிரச்சனையாகும். அப்போ தான் ஹீரோன் பேரை அதை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணுன்றது அவங்களோட இதாக இருக்கும். ஒன்று ஹீரோன் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டாக இருக்கவர் அந்த ஹீரோ இருக்கால் அவர் என்ன சொல்வாருன்னா நீ வந்துட்டு மற்றவங்க பேசுகிறத பற்றி யோசிக்கிற இன்னும் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்மளோட கல்யாண வாழ்க்கையை நம்ம இன்னும் தொடங்கவே இல்லை. ஸோ நான் உனக்காக இன்னைக்கு நேற்று இல்லை 8 வருஷமாக நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். என் மேலே இறக்கம் காட்டு. நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். நீ எல்லாரும் மாதிரி என்ன நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோன் அப்படியே பார்ப்பாங்க. அந்த கேப்பில் அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வந்துட்டு அவங்க ஃபேக்கான ஹஸ்பண்டை வந்து வெறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயினுக்கு அவர் பேருக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு அவர் அந்த ஃபேக்கான ஹஸ்பண்ட் என்ன சொல்வார் என்னோட ஒய்ஃபை வந்து நீ எப்படியாவது மயக்கி அவளை வந்துட்டு நீ உன்னோட இதில் நீ விளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ நான் வந்து அவளுக்கு எந்த காம்படிஷனும் கொடுக்க வேண்டியதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஃபேக் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் ஹீரோயினை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவளை சும்மாவே வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்டே வந்துட்டு சொன்னாங்கன்னா சந்தோஷம் தானே. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பிரச்சனைக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ அந்த காம்பன்சேஷன்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்காம இருக்கணும்னா ஹீரோனை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார் அவரோட ஃப்ரெண்டை வந்து ஹீரோன் கிட்ட இப்படி பழகு பேசுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோனை முயற்சி பண்ணிட்டு ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோன் வந்து அவருக்கு செய்யவே மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவரே வந்து தனக்கு பிடிச்ச மாதிரிலாம் பலதும் மூவ் பண்ணுவார். ஆனால் ஹீரோனுக்கு அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவனும் வந்துட்டு நல்லவனா இல்லை. நம்ம கூட வந்துட்டு நம்ம அருமை அவனுக்கு தெரியல எதுவுமே தெரியல. சும்மா பேருக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருந்துட்டு இருக்கான். அவன் கூட நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்பெண்ட் பண்ண முடியவே முடியாது. அவன் அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டை வேற அனுப்பி நம்மளை வந்துட்டு நம்ம என்னை வந்து மயக்கிற மாதிரி இது பண்ணி என்னோட கேரக்டரே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன். ஸோ அவங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிக்கல. ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொருத்தரும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சுற்றி வருவாங்களா அந்த மாதிரி தான் சுற்றி இதனால வந்து அவங்களுக்கு ஜென்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களும் இப்போ எல்லாரும் மாறி மாறி ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதுனால ஹீரோயினை கெட்டவளாக காட்டணும் அப்படின்றத அவங்களோட இதாகவே இருக்கும். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தெளிவாக லவ் பண்ணுறாரு. அவங்க லவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்வார். இப்போ நம்மளோட கல்யாணத்தை வந்து வெளிப்படையாக நம்ம சொன்னால் தான் எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்தது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மீட்டிங்கு அந்த ஃபேக் ஹஸ்பண்டும் அந்த எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ இவர் வந்து சொல்வாரா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட ஒய்ஃப் இதுதான் சொல்லணும். எல்லாரோட மூஞ்சும் ஒரு மாதிரியாகவே போயிடும். அப்போ ஹீரோன்னு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏன் மறைக்கிறோம் நம்ம லைஃபை நம்ம வாழ போகிறோம் இவனுக்கு என்ன பேசணும் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆமான்ற மாதிரி அவங்களுக்கு கை கொடுத்துருவாங்க. அதோடு வந்து இதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி மூஞ்சே விளங்காது. ஏன்னா அவங்க சந்தோஷமாக வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணல ஒரு ஃபேக்காக தான் அதுவும் வேறு மாதிரி தானே போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோன் இதுக்கப்புறம் யார் என்ன பேசினாலும் எப்படி பண்ணாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்குன்னு ஒரு நல்ல புருஷன் வந்து நம்மளை ஆரம்பத்துலேருந்து நேசிச்சவன் நம்மளுக்கு கிடச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க மனசை வந்து தேத்திக்கிட்டு அவரோட வந்து அப்படியே ஹாப்பியாக லைஃப்பை இது பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வயிற்றுச்சலோடு அவங்கள பின்னாடி பேசிகிட்டே இருந்தவங்க பேசிகிட்டே அப்படியே ஒதுங்கிடுவாங்க. என்ன
பண்ணுறதுன்னு அப்போ இதுக்கப்புறம் தெரியாதுல்ல. ஏன்னா ஹீரோ வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாருன்னொன்னே ஹீரோனை பற்றி இனிமேல் தப்பாக பேசுகிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் அவள் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவளை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோவும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.